அனைவருக்கும் வணக்கம்மா. இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் திறன். இன்றைக்கி பார்க்க போகிற பாடப்பகுதி 10 தொடர்களை வரிசைப்படுத்தி உரைப்பகுதியாக எழுதுக. 6 தொடர் கொடுத்துருக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியை நம்ம வரிசைப்படுத்தணும். வரிசைப்படுத்தி உரைநடை பகுதியாக எழுதணும். இப்போ ஊரில் பெரிய விளையாட்டு திடல் உள்ளது. இது நடுவில் எங்கே வர்றதுன்னு அப்புறமா பார்க்கலாம். எனக்கு பிடித்தது விளையாட்டு. அடுத்த வாரம் ஊருக்கு செல்வேன். விளையாட்டில் கால்பந்து விளையாடுவது மிகவும் பிடிக்கும். அதை நினைத்து மகிழ்ச்சியாக உள்ளேன். அங்குள்ள என் நண்பர்களுடன் சேர்ந்து கால்பந்து விளையாடுவேன். இங்கே முதல்ல வர தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் பெரிய விளையாட்டு திடல். அது இல்லை, ஊருக்கு போன பின்னாடி அதை சொல்லலாம். எனக்கு பிடித்தது விளையாட்டு, அதுவும் அப்புறமா சொல்லிக்கலாம். அடுத்த வாரம் ஊருக்கு செல்வேன். இது வேணால் முதல் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரம் ஊருக்கு செல்வேன். ஊரு இக்கு இச் இச் செல்வேன். அடுத்தது எது வரும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு பிடித்தது விளையாட்டு. அது வேணால் சேர்த்துக்கலாம். எனக்கு பிடித்தது விளையாட்டு. இப்போ விளையாட்டு பிடித்ததுன்னு உடனே அங்கே என்ன இருக்கும்? ஊரில் ஏன் அவனுக்கு பிடிக்குது? ஊரில் பெரிய விளையாட்டு திடல் உள்ளது. ஊரில் பெரிய விளையாட்டு திடல் உள்ளது. 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 அடுத்து எது வரும்? இது எழுதிட்டோம். அவனுக்கு விளையாட்டில் கால்பந்து விளையாடுவது மிகவும் பிடிக்கும். அவனுக்கு கால்பந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். பெரிய விளையாட்டு திடல் இருக்குன்னு கொண்டு வந்துட்டோம். நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க. அதில் அவனுக்கு பிடிச்சது கால்பந்து விளையாட்டு. அதனால் விளையாட்டல் கால்பந்து கால்பந்து விளையாடுவது மிகவும் பிடிக்கும். முதல்ல இந்த தொடர் எழுதிட்டோம். அடுத்து இந்த தொடர் எழுதிட்டோம். இப்போ இருக்கிறது 2. அடுத்து எது வரும்? அதை நினைத்து மகிழ்ச்சியாக உள்ளது. அங்குள்ள என் நண்பர்களுடன் சேர்ந்து கால்பந்து விளையாடுவேன். கால்பந்து விளையாடுறதுனால தான் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். எனவே இந்த கடைசி வாக்கியத்தை எழுதுகிறோம். அங்குள்ள அங்குள்ள என் நண்பர்களுடன் நண்பர்களுடன் சேர்ந்து சேர்ந்து கால்பந்து விளையாடுவேன். கால்பந்து விளையாடுவேன். இது ஊருக்கு போகிறத நினச்சினாவே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நினைத்து என்ன பண்ணுறான்? மகிழ்ச்சியாக உள்ளேன். அதை நினைத்து மகிழ்ச்சியாக உள்ளேன். மகிழ்ச்சியாக உள்ளேன். இவனுக்கு கால்பந்து விளையாடுதல் அப்படின்றத போட்டிருக்காங்க. உங்களுக்கு இதை தவிர வேறு விளையாட்டு ஏதாவது பிடிச்சா கூட நீங்களே இது மாதிரி தொடர் எழுதிக்கலாம். எழுதி பழகலாம். இது விளையாட்டுன்னு இல்லை, வேறு எந்த ஒரு நிகழ்வானாலும் இப்படி எழுதி பழகிக்கலாம். நன்றிம்மா. வணக்கம்.